என்னாச்சு? சுற்றுச்சு. பார்த்து வைக்கிறது இல்ல. வாங்க போலாம். சாமி கும்பிடல? வாங்க போலாம் சொல்றேன்ல. எங்க? அங்க போய் சாமி கும்பிடலாம். அப்பா ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லியோன்னு. என்ன விஜி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதோ சனிச்சர பகவானே நேர்ல பார்த்த மாதிரி இருக்க. விஜி இப்பதான் ஒரு மாதிரி ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். ஏதாவது சொதப்பிராத விஜி. விஜி வாங்கோ. சனீஸ்வர பகவான தரிசனம் பண்ணிட்டேல? பிரமாதமா தரிசனம் பண்ணிட்டோம். பேரு நட்சத்திரம் ராசி இப்ப சொல்லுங்க. விஜயலட்சுமி, சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. உங்க பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. கோபி கிருஷ்ணன், மிதுன ராசி, புனர்பூஷ நட்சத்திரம். விஜயலட்சுமி நாமதேச சுவாதி நட்சத்திரத்தாயாம் துலா ராசியாம் கோபி கிருஷ்ண நாமதேவசே புனர்பூஷ நட்சத்திராயாம் மிதுன ராசியாம் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. ராஜாதிராஜாய பிரசக்கிதாகினே நமோ வயம் வைஷ்ணவை குர்மஹே காமே காமாய மத்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாது குபேராய வைஷ்ணவாய மகாராஜாய நமஹ ஏவசஸ்வ மாரிச்சே மாரோக்ய. வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சொன்ன? வாங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். சாமி இத வரேன்னா இங்க வாங்க. என்ன கொடுங்க அத. எதுக்கு? வீட்டுக்கு போக. இவ்வளவு தூரம் கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணாம போனா நல்லா இருக்காது. எனக்கு எல்லாமே நல்லதா நடந்துட்டு இருக்கு. இது ஒண்ணுதான் குறைச்சல். கொடுங்க சாமி. போ. என்ன இப்படி சொல்லிட்டு போற? யோ, நீ டைம் போயிட்டு இருக்கு. போட்டோ எடுக்கிறத விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, இந்தா இது நீ புடி. நீ போட்டோ எடு. எனக்கு அதோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். இதுதான் உன் தொழில். இதை விட முக்கியமான என்ன வேலை? டே 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 எனக்கு இதாண்டா தொழில். டேய் டேய் டேய். விஜி பிரசாதம் கொடு. என்ன விஜி தேங்காய் உடைக்காம வந்திருக்க? கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலையா? அதானே வேலை மெனக்கிட்டு 2 பேரும் கிளம்பி போனீங்க. இப்ப அர்ச்சனை பண்ணாம திரும்பி வந்து நிக்கிற ஏன்? வெரி சிம்பிள். ஐயர் சீக்கிரம் வீட்டுக்கு போயிருப்பாரு. நீங்க எதுவுமே முழுசா செய்ய மாட்டீங்களா? என்ன உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? சேராஜ் நீ டென்ஷன் ஆகுற? பின்ன என்னங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்க நம்மளதான் மதிக்கல, கடவுளையாவது மதிக்கலாம்ல. என்ன நீ இது கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணாம வந்திருக்கீங்க? உங்களுக்குள்ள ஏதோ மனஸ்தாபமா? அது என்னைக்குதான் இல்லாம இருந்திருக்கு. என்னமோ இன்னைக்குதான் அதிசயமா அத்தி புத்தாம 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வெளியில போனாங்க. உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. என் தம்பியை நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? அவனுக்கு லைஃப்ல நிம்மதி சந்தோஷமே கிடையாதா? எதுக்கு போய் கோவில அர்ச்சனை பண்ணல? காரணத்தை சொல்லு. அக்கா கோயிலுக்கு போனோம், அர்ச்சனை பண்ணல. காரணத்தை கேட்காதீங்க. அந்த காரணம் எனக்கே தெரியாது. அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதை போய் பாருங்க. நாங்களா எதுக்குடா வீட்டுல இருக்கோம்? இவளை இப்படியே விட்டு அப்புறம் யார் கேக்குறது?
இவ வான கூட்டா நீ கிளம்பி போறதோ வேண்டாம்னா திரும்பி வர்றதோ என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ மனசுல? அக்கா வீட்டுக்கு வீடு புருஷன் பொண்டாட்டிக்கு எப்படி பிரச்சனை இருக்குமோ அப்படித்தான் எங்கள்கிட்ட இருக்கு. இதே பெருசுபடுத்துறீங்க, விட்டுருங்க. பேசுடா பேசு. நீ இப்படி பேச பேசதான் இவ ரொம்ப ஏறிக்கிட்டே போறா. அக்கா இது என் தலையெழுத்து. இதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க. போங்க. நிர்மலா, தொட்டில் எப்படி இருக்கு? என்ன செல்லம்? நல்லா தான் இருக்கு. இந்த இதெல்லாம் நிர்மலா இத பாரு. இன்ஃபேக்ட் இத வச்சு நாமளே விளையாடலாம். என்ன அழகா ட்ரம்ஸ் வாசிக்குது பாரு. காமிங்க. இது பாரு, இது பாரு. என்னடா இது? இதெல்லாம் குழந்தைக்குமா. இது பேபி பவுடர், பேபி ஆயில், பேபி சோப்பு, இதெல்லாம் விளையாட்டு பொருளுங்க. ஏண்டா கடை ஏதாவது வைக்க போறியா? எதுக்குடா இத்தனை பொருளை வாங்கிட்டு வந்து கடை பரப்பி வச்சிருக்க? இல்லம்மா, குழந்தைக்கு இதெல்லாம் தேவையில்லையா? உனக்கு ஒரு புள்ள தானே? நானு 3 பிள்ளைங்களை பெத்து வளர்த்தவடா. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு கூட நான் வாங்கினதே கிடையாது. ஏன் சேலை தாண்டா உங்க 3 பேருக்கு தொட்டிலு. ஏன் ஒத்த விரல பிடிச்சுக்கிட்டு தானே நீங்க 3 பேரும் நடக்கவே பழகுனீங்க. பைசா செலவு இல்லாம நான் பிள்ளைங்களை வளர்க்கல. நீங்களா இப்ப நல்லா தானடா வளர்ந்துருக்கீங்க. ஆன்ட்டி அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 கலர்ல 3 வேளை கலர் கலரா மாத்திரை சாப்பிடுறது இல்ல. இதெல்லாம் அந்த காலத்துல இல்லையே. இப்ப எதுக்கு இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் சாப்பிடணும்? காலம் மாறுது ஆன்ட்டி. புது புது வசதிகள் வருது, நாம அதை யூஸ் பண்றோம். அதோட பழைய காலத்தை கம்பேர் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசுறது சுத்த நான்சென்ஸ். இத பாருங்க மாப்பிள்ள, நான் என் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு குறுக்க பூந்து விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கீங்க? ஆன்ட்டி நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அப்பெல்லாம் நீங்க நடந்துதான் போயிருப்பீங்க. இப்போ ஆட்டோல மட்டும் தான் போறீங்க. இப்ப மட்டும் எதுக்கு ஆட்டோன்னு என்னைக்காவது நீங்க கேட்டதுண்டா? மாப்பிள்ள நீங்க சும்மா இருங்க. ஏண்டா மாணிக்கம், கொஞ்சம் காசு இருந்தா இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கியே. இப்படி சாதாரண விஷயத்துக்கே இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணா நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு காசு இல்லாம கடன் வாங்குற அளவுக்கு நிலைமை வந்துரும்னு அதை பத்தி கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? பொறுப்பான புள்ளேன்னு சொல்லி உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ இப்படி ஊதாரியா போயிட்டியே. இல்லம்மா, மாப்பிள்ள தான் இதெல்லாத்தையும் வாங்க வச்சுட்டாரு. அவர் சொல்லுவாருடா. அவருக்கு என்னடா தெரியும் காசோட அருமை? அவரா சம்பாதிக்கிறாரு. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நான் பார்க்காத பணமா இல்ல நான் பார்க்காத சம்பாத்தியமா? ஏதோ ஒன்றைய நான் பொருளை நான் வாங்கிட்டு வந்ததுக்கா இந்த மாதிரி பேசுறீங்க? நிர்மலா, உங்க அண்ணன் பையனுக்கா இதெல்லாம் வாங்கணும்னு அட்வைஸ் பண்ண. இது ஒரு பெரிய தப்பா? இதோ பாருங்க, என் லெவல் ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இங்க இருக்கேன். இதுக்கு மேல என்ன சீர்னீங்க நான் ரியாக்ட் ஆயிடுவேன். என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு எதுக்கு இவ்வளோ பொம்மைகளை வாங்கினீங்கன்னு அம்மா கேட்குறாங்க. அது சரி, அதுக்கு இவரது கோபப்படுறாரு? இல்லை, நான் 1-2 வாங்கினா போதும்னு சொன்னேன். மாப்பிள்ள தான் நிறைய வாங்கிட்டாரு. செல்வம், அந்த கடையில நிறைய திங்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் வந்தாங்க, நமக்கு வேண்டியவங்களும் வந்தாங்க. அது மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை, அம்மா தான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்க. என்னம்மா அதெல்லாம்? தனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு, குழந்தைக்கு தானே வாங்கியிருக்காரு. இதுக்கு எதுக்கு நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இப்ப வர வர உங்க அம்மாவுக்கு விவசாயே இல்லாம போயிடுச்சு. சரி மாப்பிள்ள, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருங்கன்னு ரொம்ப சிம்பிளா கேக்குறீங்க. அது இருக்கட்டும், அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டியா? விட்டுட்டேன். அண்ணே, நம்ம பாலு சார் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன? அவர் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு நல்ல சென்ட்ரல் லொகேஷன்ல பெரிய கடை ஒன்று வச்சிருக்காரா. அந்த ஃப்ரெண்டு ஃபாரின் போறாரா, அந்த கடையை இவர் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. இவர் தனக்கு வேண்டாம்னு சொல்லி நம்மள எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறாரு. நம்ம கடை இல்லை, அதானே நானும் யோசிச்சேன். நம்ம பேசாம கடையை வித்துலாண்ணா. ஏன்னா அதுலேருந்து வர காசை வச்சு அட்வான்ஸும் கொடுத்து பிஸ்னஸும் ஆரம்பிக்கலாங்கிறாரு. சென்ட்ரல் லொகேஷன் வேறங்கிறாருண்ணா. சரி, முதல்ல இடத்த பார்ப்போம், அப்புறம் முடிவு பண்ணுவோம். சரி.
ஹலோ, யாருங்க? நான் விஜய் பேசுறேன். செல்வம் பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரோக்காவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? என்ன அக்காட்ட தான் பேசுவீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். அண்ணி, அண்ணி. என்ன செல்வம்? விஜய் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. ஹலோ விஜி, எப்படிமா இருக்க? அக்கா, நீ நல்லா இருக்கியா அக்கா? குழந்தை எப்படி இருக்கு? என்னை விடு, நீ சொல்லு. நான் சொன்ன மாதிரி தானே நடந்துக்கிற. கோபியோட சந்தோஷமா இருக்கியா? என்ன விஜி, சந்தோஷமா தானே இருக்க? அக்கா விஜி, நான் படிச்சு படிச்சு உன்கிட்ட சொன்னல, நீ மாறவே மாட்டியா? இல்லக்கா. இது பாரு விஜி, நான் சொல்றத கேளு. நீ இப்படியே இருந்தனா உன் வாழ்க்கை சரியா இருக்காதுமா. நான் சொல் குடி போ அந்த பக்கம். ஏண்டி, நீ எதுக்குடி எங்க வீட்டுக்கு போன் பண்ண? நீ நல்ல மான ரோஷம் உள்ளவளா இருந்தா இனிமே எங்க வீட்டுக்கு போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. உப்பு போட்டு தானடி சோறு சாப்பிடுற? ஏண்டி, இந்த வீட்ல எதுக்குடி போன் இருக்கு? எனக்கு வேண்டாதவங்க கூட நீ கொஞ்சம் கொலாவறதுக்கா? இனிமே எவளுக்காவது போன் பண்ண அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். என் தங்கச்சியோட நான் போன்ல கூட பேசக்கூடாதா? என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? அந்த கோபி பைய ஆஸ்பத்திரியில வச்சு என்னென்ன மாதிரி பேசினா? நீயும் தானடி அங்க இருந்த? அந்த பைய பொண்டாட்டி கூட உனக்கு என்னடி கொஞ்சல் வேண்டி இருக்கு? வயசுல பெரியவங்களாச்சேன்னு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன், ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படி இப்படின்னு கண்டபடியில பேசினா அவன் பொண்டாட்டிக்கிட்டு நீ குசல விசாரிக்கணுமா? டே மாணிக்கம், அந்த கோபி ஆஸ்பத்திரியில வச்சு என்ன பேசாத பேச்சே இல்ல, அதுக்கு அளவே கிடையாதுடா. இப்ப நினைச்சா கூட என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. அதுக்கு முன்னாடி அந்த சிரிக்கு தானோ அந்த பொறுக்கி போஸ் ரெண்டு பேரும் இதே மாதிரி என்ன பேசாத பேச்செல்லாம் பேசிட்டாங்க. அங்க உன் பொண்டாட்டி அப்பவும் என் மாமியார பேசுறாங்களே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருந்தாப்பா. அவ மட்டுமா, கூடவே நம்ம வீட்டு மாப்பிள்ளையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க கூட நின்னாரு. என்ன எதுக்கு இதுல இழுக்கிறீங்க? நான் நிஜத்தை தானே சொல்றேன். நீங்களும் அவங்க கூட தான் நின்னுட்டு இருந்தீங்க. ஓகே, நான் அவங்க கூட தான் நின்னுகிட்டு இருந்தேன். ஆனா உங்க கூட யாருன்னாங்க நீங்க சொல்லவே இல்லையே. அத சொல்ல வேண்டியதானே? அவங்களுக்கு இந்த ஃபேமிலிக்கு என்ன சம்பந்தம், அத சொல்லுங்க. என்னம்மா அமைதி ஆயிட்ட? அவர் சொல்றது சரிதானே? உன்னை திட்டுறவங்க எல்லார் மேலேயும் கோவப்படுற, ஆனா அவங்க திட்டுறதுல இருக்கிற நியாயத்தை யோசிச்சு பார்க்கவே மாட்டேங்கிற. ஒன்னு சொல்றேம்மா, இல்லாததை சொல்லி உன்னை யாரும் திட்டல. பேச வர்றா. எது எப்படி வேணா இருக்கட்டும், ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. எங்க அம்மாவை கேள்வி கேட்கிற உரிமையோ திட்டுற உரிமையோ யாருக்கும் கிடையாது. அது எவ்வளவு முக்கியமான சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். நீயும் கேட்டுக்க. இனிமே இந்த தனம், போஸ், கோபி, விஜய், தோளாந்துருத்தி கிட்ட எல்லாம் பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டா திருப்பி அழகர் குலத்துக்கே போக வேண்டியதான். சொல்லிட்டேன்.